லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்தாங்கண்ணா. வானதி வா. வானதி என்ன, வா நம்ம வீட்டுக்கு போலாம். கார்த்தி, மா இவங்க எதுக்குமா வெளியில போறாங்க? சுதந்திர போராட்ட தியாகி நாட்டுக்காக கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வராங்கல்ல, அதான் வரவேற்கிறதுக்காக ஓடி போறாங்க. என்னப்பா வாசல்ல நிக்கிற? உள்ள வாங்க. வாமா வானதி, வாங்க மாப்ள. பரவாயில்லப்பா. ஏமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு அம்மா பார்க்காம போனா எப்படிமா? அது மரியாதையா இருக்காது. உள்ள வந்து பார்த்துட்டு போங்க. பரவாயில்லப்பா. கார்த்தி, நான் தான் கூப்பிடுறேன்ல, சொன்ன கேளுப்பா. வாங்க. உனக்கு தான் உங்க அம்மாவை பத்தி தெரியும்ல, உங்க மேல கோபமா இருக்கலாம், ஆனா அதுக்காக அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல கார்த்தி. உள்ள வாமா. வாமா வா. என்ன ஆர்த்தி பாத்துக்கிட்டு நிக்கிற? வானதி நம்ம குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஆர்த்தி எடுக்கணும் தோணலையா உனக்கு? அத்தை கிட்ட கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ எதுவும் யோசிக்காத ஆர்த்தி. வானதி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. இல்ல பரவாயில்லப்பா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சம்பந்தியம்மா, நாங்க எதுவும் சொல்லலைங்க. நம்ம சம்பந்தி தான். ஆமா ராஜி, நான் தான் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். நான் காரணமா தான் வெளியில போக சொன்னேன். சைட் ஆக்சிடென்ட் காரணமா வச்சு என்னால சமாதானமா ஆக முடியாது. யாரும் என்ன சமாதானப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். ஏமா இருமா. என்னாச்சுங்க உங்களுக்கு? அம்மா, நம்ம மருமக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அதுவும் நம்ம குடும்பத்துக்காக. சம்பந்தி, என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அதே வார்த்தைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பானத்தை எதுக்கு தேவையில்லாம ஜெயிலுக்கு போனாங்கிறது தான் சம்பந்தி அம்மாவோட கோவமே. அதுவும் இல்லாம அவளை ஜாமீன்ல எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ண வக்கீல வேற யாரோ கடத்திட்டாங்க. அதுலயே சம்பந்தி அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அவங்க கோவப்படுற மாதிரி அதே விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? நான் டென்ஷன் ஆகல. நாம நியாயமா நிதானமா நடக்காதப்போ நம்மள சுத்தி எல்லா விஷயங்களும் தப்பு தப்பா தான் நடக்கும். ஜீவா தப்பான ஆளுங்க கிட்ட சப் கான்ட்ராக்ட் கொடுத்தான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாமளும் குற்றவாளி ஆகிட்டோம். சம்பந்தியம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஜீவா மாப்ள உங்க புள்ளதாங்க. அவரை பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுங்க. இருந்தாலும் அவர் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்துல நடந்துக்கிட்டத தப்பு தப்புன்னு சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. வேலை சீக்கிரமா முடியணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் ஜீவா மாப்ள இப்படி செஞ்சாரு. அதுல
இந்த மாதிரி விபத்தெல்லாம் நடக்கும்னு அவர் நினைச்சு செஞ்சிருக்க மாட்டாருங்க. அமுதா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? வானதிய சம்மந்தி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. அதான் ஏன்னு கேக்குறேன். ராஜி, நீ மன்னிக்கவே முடியாத அளவுக்கு வானதி தப்பு செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கலமா. உங்களால எப்படிங்க இப்படி பேச முடியுது? நீங்க சொல்றபடி பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கு. அப்பா, என்னால இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. இதுக்கு மேல உன்னால என்ன பிரச்சனைடி வரணும்? அதான் எல்லா பிரச்சனையும் செஞ்சு சம்மந்தி அம்மாவை தலகுனிய வச்சுட்டல. அமுதா, எப்படியாவது சமாதானப்படுத்தி வானதிய வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் சம்மந்தி நினைக்கிறாரு. நீ என்னடானா? நீங்களும் என்னங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்மந்தி அம்மாவே விருப்பப்பட்டு அவளை கூட்டிட்டு வராங்கன்னா இதுல எனக்கு என்னங்க ஆட்சேபனை இருக்கு? அதான் அவங்களையே கஷ்டப்படுத்திட்டு அவளை திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுமாங்கிறதுக்காக நான் இவ்வளவு ஆதங்கப்படுறேன். வானதி இந்த வீட்டுக்கு திரும்ப வரதுல ராஜேஸ்வரிக்கு எப்படி விருப்பம் இல்லாம போயிடும்? எனக்கு விருப்பம் இல்லங்க. ராஜி, கார்த்திக் நம்ம மூத்த பையன், வானதி நம்ம மூத்த மருமக. அவங்கள ஏன் யாரோ மாதிரி பேசுற? நான் யாரோன்னு நினைச்சவங்கள நான் எப்படிங்க நினைக்க முடியும்? ராஜி, திரும்பவும் சொல்றமா, உன் மனசு நோகும்படி நடந்துக்கிற மாதிரி எண்ணம் வானதிக்கு நிச்சயமா இருந்திருக்காதுமா. அதனாலதான் கார்த்திக் வானதிக்கு ஆதரவா இருந்தான். வானதி தான் முக்கியன்னு வீட்டை விட்டு போனான். என்ன காரணங்க? நான் வருத்தப்படும்படியா வானதி தப்பு செய்யலன்னு சொல்றீங்களே, ஆனா அவ செஞ்சது தப்புங்க. சபையில நான் அவமானப்பட்டேன். அதை என்னைக்குமே என்னால மறக்க முடியாத அவமானம். சொந்தக்காரங்க, பேரு, பெருமை எல்லாம் போச்சு. எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் கோவமா தாங்க இருக்கேன். அது என்னைக்கும் தனியவே தனியாது. அத நான் மறக்க விரும்புறேன். என் முன்னால வந்து மறுபடியும் டென்ஷன் ஆகாதீங்க. வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. ராஜே, பேசி முடிச்சிட்டு போமா. வானதியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்ன கார்த்திக் வானதி தான் முக்கியம்னு வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா வானதியை தலையில தூக்கி வச்சு கொண்டாட நீ வெளியில போக சொல்றிய. இது என்னமா நியாயம்? நான் எதுக்காக சொல்றேன்னா, ராஜி கொஞ்சம் பொறுமா, நான் பேசி முடிச்சிடறேன். கார்த்திக் வானதியை நம்புறான், நீ நம்பலையாமா? சம்மந்தி, அது எப்படிங்க நம்ப முடியும்? அவ என்ன யாருக்கும் தெரியாமலா தப்பு பண்ணிருக்கா? எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளிப்படையா தானே எல்லா தப்பும் பண்ணிருக்கா. ராஜா ஒரு வயசு பையன். அவனை இந்த வீட்டுக்குள்ள முதல்ல கூட்டிட்டு வந்தது அவ பண்ண முதல் தப்பு. அப்படி கூட்டிட்டு வந்தவ ஒரே நாள்ல துரத்தி விட்டாளா? அவங்க கிட்ட அதே இதையும் பேசி வேலைக்காக இங்கே இருக்க வச்சாலே அது ரெண்டாவது தப்பு. அவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க, ஏதோ தெரியாம பழகுறாங்க. அதை இவளுக்கு தெரிஞ்ச போதே கண்டிச்சிருக்கணும்ல. அத கண்டும் காணாம இருந்தால அது இவ பண்ண மூணாவது தப்பு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு போகலான்னு முடிவெடுத்தப்போ அப்பையும் சம்பந்தி அம்மா கிட்ட வந்து சொல்லாம திருட்டுத்தனமா அவங்கள கூட்டிட்டு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தால அது யாருமே மன்னிக்க முடியாத அளவுக்கு அவ செஞ்ச நாலாவது தப்புங்க. தப்பு தப்பு தப்புன்னு வானதி மேல நீ எத்தனை தப்பதான் சொல்லுவீங்க? அப்பதான் சொல்றாருல, வானதி இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு. என்ன காரணம் கார்த்திக்? சொல்லு, என்ன காரணம்? ஐயோ, என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்டா இவன் உணர்ச்சி வசப்பட்டு ஸ்வேதா கர்ப்பமா இருக்கிற காரணத்தை சொல்லி வானதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு உள்ள கூப்பிட வச்சிருவானோ? நான் சொல்லவா?
வானதியை நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்புனப்போ நீ ஏன் அவ கூட போனேன்னு நான் சொல்லவா? வானதி இந்த வீட்ல உன் கூட சந்தோஷமா வாழலன்னு குற்ற உணர்ச்சியில போன. அது இருக்கலாமா? ஆனா ஆனா வானதி உன்கிட்ட கூட ஏன் என்ன வேதனைப்படுத்தி ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொல்லவே இல்லையே. கல்யாண மண்டபத்துல ஸ்வேதாவை காணோன்னு நீயும் சேர்ந்துதானே தேடின கார்த்திக்? நாம எல்லாரும் சேர்ந்துதானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ஸ்வேதா ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா அப்பா வந்துருவான்னு சொல்லி தவியா தவிச்சோமே. அப்போ வானதி எங்க இருந்தா? ஏன் ஸ்வேதாவை கூட்டிட்டு போனா? ஏன் கல்யாணம் பண்ணி வச்சா? ஏன் மறுபடியும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தா? ஏன் பொண்ணுக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சு மண்டபத்துக்கு என்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்க கூட்டிட்டு வந்த அவளுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும். நான் அவளுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவ மேல அன்பு காட்டினது தப்பா கார்த்திக்? அன்புதான் இந்த உலகத்திலே பெரிய துக்கம். காட்டக்கூடாதவங்க கிட்ட அன்பை காட்டி ஏமாறும் போது அழுகையும் ஏமாற்றமும் வேதனையும் இருக்கிறதுதான் உலகத்திலே மிகப்பெரிய துக்கம். அத நான் அனுபவிக்கிறேன் கார்த்திக். ஏன்னா இது நானா வேண்டிக்கிட்ட வரோம். போன ஜென்மத்துல என்ன அறியாமலேயே யாருக்கோ பாவமோ கெடுதலோ செஞ்சிருக்கேன். அவங்க கொடுத்த சாபம் தான் என்ன விரட்டுது. அம்மா, என்னம்மா என்ன நம்ப மாட்டீங்களாம்மா? நான் நம்பணும்னா நீ உண்மையை சொல்லு. உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா எந்த காரணமும் இல்ல. இருக்குமா? உண்மையான காரணம் இருக்கு. எங்க? இல்ல, எதுவுமே இல்ல. ராஜாவை இங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்த ஸ்வேதாக்கு அவனை பிடிச்சது, அதனால கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்க எல்லாரும் நினைக்கிறது தான் உண்மை. மா, இவ சொல்றது வேண்டாங்க, வேண்டாம். அம்மா கிட்ட எந்த விஷயமும் சொல்ல வேண்டாம். ஒரு பொய்க்காக போய் சொல்லலாம். நம்ம உண்மைக்காக போய் சொல்லிருக்கோம். அது பெரிய வலி. அந்த வலி நம்ம கிட்டயே இருந்துட்டு போட்டும். ஏய், போதுண்டி நீ நடிச்சதெல்லாம். பெரிய வலி அது இதுன்னு அப்படி என்னடி அம்மா பெரிய உண்மை? நீ பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்க இன்னமும். அதான் சம்பந்தி அம்மாவே இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, அப்படி என்னடி உண்மை? மாப்பிள்ள கூட சொல்றாரு, உன் மடியில எந்த கணமும் இல்லைன்னா உண்மையை சொல்ல வேண்டியதானே விளக்கமா? நான் சொல்லிடுவேன், ஆனா அதை அம்மாவால தாங்கிக்க முடியாது. அம்மாவை இது வேதனைப்படுத்தும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு காலம் நேரம் வரும். அப்போ கண்டிப்பா அம்மா என்ன புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும்
அவங்களோட கோவத்தை நான் மதிப்பேன், ஏத்துப்பேன். ஆனா அது எனக்கு வருத்தம் தான். அதுவும் என்னங்க போலாம். என்னை யாரோன்னு நினைச்சவங்கள நான் எப்படிங்க நினைக்க முடியும்? அத்தனை பேர் முன்னாடியும் நான் அவமானப்பட்டேன். அதை என்னைக்குமே என்னால மறக்க முடியாத அவமானம். என்கிட்ட இருந்த பேரு பெருமை எல்லாம் போச்சு. என் முன்னால வந்து மறுபடியும் டென்ஷன் ஆக்காதீங்க. வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. இன்னும் அங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? நீ தேவையில்லாததை நினைச்சு மனசு குழப்பிட்டு இருக்காத. ஒரு குழப்பமும் இல்லைங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். அதனாலதான் அம்மா அவ்வளோ கேட்டும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம என்னால அமைதியா இருக்க முடிஞ்சது. நம்ம குடும்பத்துக்காக நீ ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்க வானதி. ஆனா அந்த காரணத்தை நீ வெளியே சொல்ல முடியாம அதுக்கும் சேர்த்து கெட்ட பேர் வாங்குறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க. நான் செஞ்சதுக்கு பேரு தியாகம் இல்லைங்க, அது என்னோட கடமை. நான் இந்த வீட்டோட மருமகளா நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துடாத மாதிரி நியாயமா என்ன செய்ய முடியுமோ அததான் செஞ்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் விரும்பி ஏத்துக்கிட்டது தானே. எதுக்காக இவ்வளத்தையும் நான் பொறுத்துட்டு போராடுறேன்னா அந்த உண்மைய என்னைக்கும் யாருக்கும் தெரிய விட மாட்டேன். எனக்கு புரியுது வானதி. ஆனா இவ்வளவு நடந்தும் அம்மா உன்னை ஏத்துக்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு எனக்கு நல்லா புரியுது வானதி. அவங்களுக்கு உன் மேல இருக்கிறது ஒரு சின்ன கோவம் தான். நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தானே நம்மளால உரிமையா கோவப்பட முடியும். அப்படிதான் இதுவும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு நினைச்சவங்க இப்போ உன்னை கூப்பிட்டு ஏன் அப்படி செஞ்சேன்னு காரணம் கேட்கறாங்கன்னா அப்போ உன்னை ஏத்துக்க ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிலைமை எப்படி இருந்தாலும் சீக்கிரமே அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு, அம்மாவே ஒரு நாள் சர்ப்ரைஸா இங்க வந்து வீட்டுக்கு வா வானதின்னு உன்னை கூப்பிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்தா சந்தோஷம்தான். நிச்சயமா நடக்கும் வானதி, நம்பிக்கையோட இருக்கு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, வா சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பாடு எதுவுமே இன்னும் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, நான் போய் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், நீ வந்து சாப்பிட்டா மட்டும் போதும். என்ன, நீங்க சமைச்சீங்களா? அதையே இவ்வளவு ஆச்சரியமா கேக்குற? ஃபாரின்ல படிச்சப்ப நான் தான் செல்ஃப் குக்கிங். அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு சமைக்க தெரியும். வா சாப்பிடலாம்.
என்னங்க நீங்க சமைச்சேன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் இங்க கிச்சன்ல இருக்கா? நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? வானதி, நான் சமைச்சதே இதுதான். இதுவா? ஆமா, ஃப்ரைடே கார்ன் இருக்கு, வெஜிடபிள் சாலட் இருக்கு, பாஸ்தா இருக்கு, ரோஸ்டட் எக் இருக்கு, மெக்சிகன் பிரெட் ஆம்லெட் இருக்கு.